அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 98 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இவங்க வந்து மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஆட்களை ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ தங்சானை தான் வந்து அவன் டார்கெட் பண்ணுறான். ஸோ இவங்கெல்லாம் நினச்ச மாதிரியே தங்சானை டார்கெட் பண்ணி அவன் அடிக்க வரும்பொழுது தங்சானும் பார்க்குறான். அவனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவன் என்ன பண்ணுறான், பர்பிள் டீமன் ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மென்டல் ஷாக் கிரியேட் பண்ணுறான். அந்த மென்டல் ஷாக்கில் அந்த மிரர் எல்லாமே உடஞ்ச போது இவனுக்குமே பயங்கரமான அடிபட்டுது. ஸோ ரெண்டு தரப்பினருக்குமே சரியான அடி. இவன் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க, வலி தாங்க முடியல இவனால. இப்போ இங்கே மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்களா, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, தங்சான் நினச்சிருந்தா அந்த ஒரு அட்டாக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை வாய்ப்பே இல்லை, அவனால் அவாய்ட் பண்ண முடிஞ்சிருந்தா அவன் இந்த மாதிரி சீக்ரெட் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கீழே விழுந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பயங்கரமான அடி, நிறைய பேர் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ இப்போ சண்டை எந்த திசைக்கு போக போகுது, இதுதான் கேள்வி. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் எந்திரிச்சு நின்ட்டான். ஷாவு வேகமாக போய் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது தங்சான் என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பர்பிள் டீமன் ஐ இருக்குல்ல, அது வந்து மென்டல் அட்டாக்ல யாருக்கிட்டையும் தோற்று போகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு மொத்த டீமையுமே வந்து பைத்தியக்காரனாக மாற்றி விட்டாங்கல்ல. இப்போ ஜூஜிங்கும் நம்மளோட மூபாயும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே சண்டையை எங்ககிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்பனண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாயிட்டான், தலைவலியிலேருந்து வெளியில் வந்துட்டான் போல தெரியுது. அவனும் சுற்றி பார்க்குறான், நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா மார்ஷல் சோல் ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயிட் டைகர் ஃபியூஷன் ஸ்கில், அதை தான் யூஸ் பண்ணுறான். யாரோட அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூபாயை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனாலுமே ஜூஜிங் என்ன பண்ணுறான், நடுவில் வந்து அவனை காப்பாற்றிடுறா. சரி இவங்க தானே டார்கெட் அப்படின்னு பார்த்தா அடுத்து தங்சானை தோர்த்த ஆரம்பிக்கிறாங்க. தங்சானுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், தடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவனுடைய சோல் பவர் அவனுக்கு பத்தலை. ஏன்னா அந்த ஒரு அட்டாக்காக எல்லா சோல் பவரையும் அவன் காலி பண்ணிட்டான் போல தெரியுது. ஃப்ராண்டருமே முழிக்கிறாரு, இவனுங்க எதுக்குடா தங்சானை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ஆனால் தங்சான் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தான் சோல் பவரே தேவையில்லையே, அது இல்லாமல் நிறைய ஸ்டெப்ஸ் அவனால் பண்ண முடியும் இல்லையா, அந்த கோஸ்ட்லி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கான். இப்போது ஆப்பனன்ட் டீமில் 2 சப்போர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்விசிபிலிட்டி ஸ்கில், இதை வந்து மறைக்கக்கூடிய ஒரு ஸ்கில், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைகர் எந்த திசையிலேருந்து வருது அப்படிங்கிறதே பார்க்க முடியல. கரெக்டாக அட்டாக் பண்ணும்போது தான் தன்னை ரிவீல் பண்ணுது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஆட்கள் வந்து தடுத்து விட்டுறாங்க. அவங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஸ்டேஜில் 2 டைகர் ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ எந்த டைகர் ஜெயிக்க போகுது, அதுதான் வந்து கேள்வி. பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடக்குதுங்க. என்னதான் வெளியில் வந்து 2 டைகர் சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே உண்மையாகவே இது வந்து 4 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான். ஸோ வேறு லெவலில் அடிச்சுக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னே தெரியல. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செஞ்சுக்கிறானுங்க. என்னதான் ஆரம்ப கட்ட சண்டையில் நம்ம ஆட்கள் எல்லாமே ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சால் கூட இவங்க கொஞ்சம் வீக் தான், சரிங்களா. மூபாயோட பிரதர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அது வந்து சண்டையில் நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்மளோட ஒயிட் டைகர் பயங்கரமாக அடி வாங்குது அப்பப்போ. அது மட்டும் இல்லாமல் இது மேலே பயங்கரமான காயமெல்லாம் உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இதோடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுடுது பாது. ஸோ நம்ம ஆட்களுக்கு பயங்கரமான ஒரு அடி. ஆக்சுவலாக இங்கே கட் பண்ணால் இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம மூபாய் அந்த ஒரு கிங்டம் விட்டு வெளியேறலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த டைமில் ஜூஜிங் போய் பேசியிருப்பா. அதான் மூபாய் என்ன சொல்லியிருப்பானா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை கோழன் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாத. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செகண்ட் பிரதர் வந்து இறந்து போயிருப்பான். இதுக்கு காரணமும் இவனுடைய பிக் பிரதர் தான். இப்போ சண்டை போட்டிருக்கான்ல அந்த நாய் தான். அதனால் இவன் என்ன யோசிக்கிறான், என்னோட முடிவும் இப்படி தான் நடக்க போகுது, அந்த நாள் வர வரைக்கும் எனக்கு எப்படி வாழணுமோ நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டுறா. அதாவது நீ ஒரு கோழை, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறா. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, போகாத அப்படிங்கிறா. ஆனால் அதுக்குள்ளே மூபாய் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் போல தெரியுது. போன்னு சொல்லிட்டு போகாதன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா கூட அவளால் வந்து மூபாயை சுத்தமாக மறக்கவே முடியல. இவளுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க போல தெரியுது. இப்போ சண்டை போடுறால அந்த சிஸ்டர் கிடையாது, இன்னொரு சிஸ்டர். ஸோ அவகிட்ட இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி மூபாய் என்னால் மறக்க முடியல, நான் வந்து அவனை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சிஸ்டர்காரையும் சொல்கிறா, வேணாம், நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உன்னை ஏகப்பட்ட முறை போட்டு தள்ளுறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க, அதனால் போகாத. அப்படியே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆனால் கூட நீ வந்து அவனை தேடி கண்டுபிடிப்ப அப்படிங்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, அப்படியே நீ கண்டுபிடிச்சா கூட அவன் மாறாமல் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த சான்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. அப்படி கிளம்பி வரும்பொழுது தான் இவளை அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி நடந்திருக்கும். அங்கே இருந்தெல்லாம் தப்பிச்சு கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போது பேக் டு டோர்னமெண்ட்டை காட்டுறாங்க. இந்த மூவாய் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், என்னன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, இப்படியே நான் வந்து பின் வாங்கிட்டே இருக்கக்கூடாது, தொடர்ந்து சண்டை போடணும், கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். ஆனால் அடித்த அடியில் வாங்கின அடியில் நம்ம ஒயிட் டைகரால் ஏஞ்சிக்க கூட முடியலங்க. உடம்பு ஃபுல்லாக காயம்.
அதான் அந்த அனௌன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அடடா ஒயிட் டைகர் ஏஞ்சிக்குமா தெரியலையே, இதுக்கு மேலே எந்திரிச்சு அவனால் சண்டை போட முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பிரதர் இருக்கான் பாருங்க, அவன் லிட்டரலாக இவனை அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் கையை வாங்கினவன் ஏன் அடிக்கல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, சீரீஸ்லையும் பெருசாக சொல்லலை. அதான் மூபா என்ன சொல்கிறான், நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஆனாலும் சரி அந்த ஒரு ப்ராமிஸை நான் வந்து காப்பாற்றியே தீரணும், நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஜூஜிங் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக போயிடுவாளா, அத்தா எங்கே ஓடுற இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான். இப்போது இவங்க அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு அற்புதம் நடக்குது. இந்த ஒரு டைகர் வந்து இவால்வ் ஆகுதுங்க. அந்த ஒயிட் டைகருக்கு விங்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது வரைக்கும் இது யாருமே வந்து பார்த்ததே கிடையாது, இவங்களுக்கே புதுசாக இருக்குது. விங்ஸ் ஃபார்ம் ஆகி அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிக்குது. டேய் என்னடா நடக்குது, இந்த ஒயிட் டைகர் ஆஃப் த நெதர் வேர்ல்டுக்கு எப்படா விங்ஸ் முளைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ மூபாயும் ஜூஜிங்கும் பயங்கர கொலவெறியோட வந்து தாக்குறாங்க. அடிச்சு அடியில் ஆப்பனண்டால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதான் ஃப்ராண்டர் கேட்குறாரு, என்னடா ஆப்பனண்ட்டுக்கு மென்டல் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதே, நம்ம தங்சான் பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் என்ன நடக்குது, மூபாயோட பிரதருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. அதான் பார்க்குறானுங்க, டே என்னடா ஃப்ராக்சர் ஆச்சு, இருந்தாலும் அவன் கண்டினியூஸாக சண்டை போடணும்னு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பனண்டால் தாக்கு பிடிக்க முடியல, இருந்தாலும் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சண்டை போட்டுருக்காங்க. கடைசியாக ஜூஜிங்கோட ஒரு அட்டாக்ல என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு டைகர் மொத்தமாக வந்து வேனிஷ் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஆட்கள் தான் ஆல்மோஸ்ட் வின்னு. இப்போது நம்முடைய ஒயிட் டைகர் அப்படியே நடந்து போகுது. இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பேரையும் ஒரே அடியில் அடித்து காலி பண்ணியிருக்கலாம். அதான் ஜூஜிங் யோசிக்கிறா, இந்த ஒரு அடி அவங்க மேலே விழுந்தா அவங்க இறந்து போயிடுவாங்க, ஆனால் அந்த ஒரு ஹேட்ரட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கருணை காட்டுறாங்க. இவங்களும் திரும்ப வந்துடுறாங்க. எப்படியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆகிட்டாங்க. ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறா, நான் வந்து இன்னும் தோல்வியை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வராப்பா அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் கப்பித்தனமாக இல்லை. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.